ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஞ்சல் மிராக்லின். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. இது கெத்தட்ரல் ரோடில் கோபாலபுரத்தில் இருக்குது. வாங்க நாம் போய் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு பார்க்கிங் வசதி கிடையாது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க செம்மொழி பூங்காவில் தான் பார்க்கிங் போட சொன்னாங்க. ஸோ அங்கே போய் எங்களோட காரை பார்க்கிங் போட்டுட்டு திரும்ப இங்கே வந்தோம். அங்கே பார்க்கிங்க்கு 2 வீலருக்கு 20 ரூபீஸ், 4 வீலருக்கு 100 ரூபீஸ். ஸோ அங்கே பார்க்கிங் போட்டுட்டு இங்கே ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் சிஸ்டம் கவர்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த பட்டன் இருக்குது பாருங்களேன். அதில் மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு அந்த புஷ் பட்டன் க்ரீன் கலர் இதை புஷ் பண்ணோம் அப்படின்னா, அமுக்கணும் அப்படின்னா சிக்னல் விழுந்துருது அங்கே. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலராக மாறும் பாருங்கள். அந்த நடக்கிற அந்த இது அந்த பெடஸ்ட்ரியனுக்கு க்ரீன் கலராக மாறிடுது. ரெண்டு பக்கமும் வர்ற கார் பைக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக சிக்னல் கிடையாது. பட் இங்கே செம்மொழி பூங்காவிலேருந்து கலைஞர் பூங்காவுக்கும் நூற்றாண்டு பூங்காவுக்கும், நூற்றாண்டு பூங்காவிலேருந்து செம்மொழி பூங்காவுக்கும் போகிறவங்க இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ரோட கிராஸ் பண்ணி வந்துட்டோம். வாங்க என்ட்ரன்ஸை பாருங்கள். என்ட்ரன்ஸே சும்மா பிரம்மாண்டமாக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஜெய்ஜாண்டிக்காக 2 ஆர்ச் மாதிரி. வீடியோவில் நிறையா காமிக்க முடியல, நேரில் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ டிக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. கேஷ் ஆன் டேரெக்டாக கவுண்டரில் எடுக்க முடியாது. இது வாட்ஸ்அப்பில் மேலே டாப்பில் ரைட் சைடில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனர் இருக்கும். அந்த ஸ்கேனரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டிக்கெட் ஒன்றுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு குரூப்பில் மெசேஜ் வந்துடும். அதில் தான் போய் புக் பண்ணிக்கணும். இதில் அடல்ட்டுக்கு 100 ரூபீஸு, 5 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு 50 ரூபா, அதுக்கு கீழே இருக்க பிள்ளைகளுக்கு 20 ரூபா. இங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க புக் பண்ணுறதுக்கு. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இங்கே அவுட் சைட் ஃபுட்ஸ் அலௌடு கிடையாது. ஏன்னா உள்ளே ஒரு கஃபே இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கங்கன்னு. ஸோ ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா இப்போவே அதோட என்ஜாய்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இங்கே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் ஐயாவை பற்றின வாசகங்கள் நிறையா வச்சுருக்குறாங்க. அவருடைய அந்த நூற்றாண்டு அந்த நிறைவை ஒரு செலிப்ரேட் பண்ணும் வகையில் தான் இந்த பார்க்கை அவங்க உருவாக்கியிருக்காங்க. தமிழக அரசு 2024 அக்டோபரில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு வரைபடம் மேப் இது வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்ட்டு அதில் 23 இடங்கள் காமிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பார்க்க முடியும்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் ஒரு அணியில் பார்த்துட்டு அதை பிடிக்கிறதுக்காக ஓடிச்சு. அதை பார்த்துட்டு ஒரே விளையாட்டு. அது அணில் மரத்தில் சுற்றி அங்கிட்டு அங்கிட்டு போயிடுது. காணோம் அணில் காணோம், அப்பா அங்கே தான்ப்பா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விளையாட்டு தான். சரி, அதை அவரை கூட்டிகிட்டு உள்ளே போனோம். நம்ம உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தோட்டக்கலை அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குது. அங்கே செப்பல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் செப்பல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதில் டைமிங் எல்லாம் போட்டுருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம். ஸோ என்ட்ரி அப்படியே வந்தோம் அப்படின்னா வா ஏஞ்சல் உள்ளே வந்தோடனே வா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள், கையால் செஞ்ச அந்த பொருட்கள், தாவரத்துலேருந்து எடுத்தது எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு அந்த பாயிலேயே பெஸ்ட் விஷன் போட்டு ஒரு கடிகாரம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஒரு ஃபேன் மாதிரி ஒரு செட்டப்பு. அதில் 3D இது பட்டாம்பூச்சி, காய்கறி, பழம், பூக்கள் எல்லாமே 3Dயில் வருது. இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு சும்மா ஒரு ஃபேன் சுற்றுற மாதிரி தான் தெரியும். ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பூ எப்படி ஃபார்ம் பண்ணது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பூ. இப்போ இதை பாருங்களேன், அப்படியே ஒரு இது கேப்சிகம் சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு ஃபோட்டோவில் வீடியோவில் அந்தளவுக்கு தெரியலை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வண்டு தேனி அந்த பூக்கள் மேலே உட்கார்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே 3D சூப்பராக இருக்குது. நேரில் பாருங்கள். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைப்பழத்தை காட்சிப்படுத்தியிருக்கதும், பட்டுப்புழுவோட அந்த இதிலேருந்து எடுத்து பண்ண கைவினை பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஒரு டால் மாதிரி சும்மா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம திராட்சை பழங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அன்னாச்சி பழம், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாத்தையும் அப்படியே பதப்படுத்தி காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சங்ககால மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி, மல்லிகை, வெச்சி, ரோஜா, அல்லி அப்படின்னு சொல்லிட்டு அது எந்தெந்த காப்பியங்களில் பயன்படுத்தப்பட்டுச்சு, குறுந்தகை, தொல்காப்பியம்னு எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், சும்மா பூசணிக்காய் நம்ம எப்பவும் பார்க்குறதான். ஆனால் இங்கே சூப்பராக காட்சிப்படுத்தி அழகாக வச்சுருக்குறாங்க.
இது வந்துட்டு தர்பூசணி இந்த பக்கம். இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக வந்துட்டு பார்க்குறதான் அழகாக காட்சிப்படுத்தி வந்துட்டு வச்சுருக்குறாங்க. சரி, அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா பட்டாம்பூச்சி சும்மா கலராக ரவுண்டாக வச்சுருக்குறாங்க. எல்லோவில் ப்ளூ, ஆரஞ்சு, ப்ரௌனு, பிளாக்கு, ஒயிட்டுன்னு சொல்லிவிட்டு அடுத்து இங்கே ஒரு டிசைனாக பட்டாம்பூச்சி. இது வந்து ஒரு மரம் மாதிரி வந்துட்டு வச்சு மரத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக எல்லா கிளைகள்லையும் வந்துட்டு கலர் பட்டாம்பூச்சி. அடுத்து உலகை ஆளும் சிறு உயிரினம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவர் வாட்டர் பாடி மாதிரி வந்துட்டு வச்சு அதில் வண்டு, சின்ன சின்ன பூச்சி என்னென்னலாம் வந்துட்டு இருக்கோ எல்லாத்தையும் வந்து காட்சிப்படுத்தி வந்துட்டு வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு நேரில் வந்துட்டு பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வந்துட்டு சின்னஞ்சிறு அதிசயங்கள்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு பட்டாம்பூச்சி. அப்போ அந்த இதை பாருங்களேன், ஃபுல்லாக வண்டு. இதை பார்த்தா நம்ம உண்மையாகவே வந்துட்டு அடிப்போம், இது பண்ணுவோம். ஆனால் இங்கே அழகாக காட்சிப்படுத்தி சூப்பராக இருந்துச்சு. பொன் வண்டுகளை வந்துட்டு காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. போலாமா? சூப்பராக இருக்கா? சரி. அங்கேருந்து அப்படியே வெளில வந்தீங்க அப்படின்னா செல்ஃபி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்கு இடங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபோட்டோகிராஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா இந்த போர்டு வச்சுருக்குறாங்க. ஜிப்லைனு, தொடர் வளைவு பாதை, கண்ணாடி மாளிகை, ஆர்கிட் குடில், பனிப்புகை நடைபாதை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஜிப்லைன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நம்ம போகும்போதே ஒருத்தவங்க வந்து போயிட்டுருந்தாங்க. இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் வந்துட்டு பண்ணணும். 250 ருபீஸு பெர் ஹெட்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கு ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி வந்துட்டு வருது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கு ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி அந்த பக்கத்தில் பார்க்குக்கு வந்துட்டு இதுக்கு இந்த டவருக்கு ஆப்போசிட்டில் அங்கிட்ட ஒரு டவர் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த டவர் வரைக்கும் வந்துட்டு போய் அந்த டவரில் தான் கொண்டு வந்து இறக்கி விட்றாங்க. ஸோ இந்த வருது பாருங்களேன், இந்த பக்கத்தில் இது பார்க்கோட இந்த பக்கம். ஸோ இந்த பக்கத்தில் வந்துட்டு வர்றாங்க. இந்த பக்கத்தில் ஃபுல்லாக வந்துட்டு போய் பெரிய ஆட்களும் வந்துட்டு போகிறாங்க, சின்ன பிள்ளைகளையும் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது, பட் நல்லா இருக்குது. ஒர்த்து தான் 250க்கு கொடுத்து போகலாம். ஸோ இங்கே ஒரு டவர் இருக்குது, அங்கே இறங்கிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு தொடர் வளைவு பாதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெர்கோலா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வளைஞ்சு போகிற மாதிரி அப்படி வந்துட்டு இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நெல் குடை மாதிரி போட்டிருப்பாங்க. அழகாக உட்காந்து ரிலாக்ஸாக வெயிலுக்கு வந்துட்டு இது பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மியூசிக் பாடிக்கிட்டே இருக்கும். எங்கடா ஸ்பீக்கர் இருக்குதுன்னு பார்த்தா கல் மாதிரி வந்துட்டு வச்சுருக்குறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வச்சுருக்குறாங்க. ஏஞ்சல் வந்துட்டு ஒரே ஓட்டம் தான், விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இங்கேருந்து போனோம் அப்படின்னா வந்துருச்சுங்க சூப்பரானது பனிப்புகை பாதை, மிஸ்ட் பாத்வே அப்படின்ட்டு. சும்மா வெயிலில் இருந்து வந்துட்டு இதுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏற்கனவே ஒரு ஃபேமிலி வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது செம்மையாக வந்துட்டு இருக்குது உள்ளே வந்துட்டு நடந்து போகிறதுக்கு. வாங்க நேரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏஞ்சல் அடிக்கடி ஆல்ரெடி வந்துட்டு உள்ளே போயிடுச்சு. அதுக்கு ஒரே குஷி தான் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து. இது வந்துட்டு ஈவினிங் லைட் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் எடுத்தேன். சும்மா செம்ம சூப்பராக வந்துட்டு இருக்குது. லைட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் அது இதெல்லாம் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மிஸ்ட் பாத்வே வந்துட்டு இன்னுமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. சரி, அதனால் வந்துட்டு அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு லைட் போட்டதுக்கப்புறமும் வந்துட்டு எடுத்து வந்துட்டு காமிச்சேன். ரொம்பவே அழகாக இருக்குது. வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இதை. சூப்பராக இருக்குல்ல? ஐ என்னடா தங்கம், என்னப்பா இது, என்னது இது? ஐ சூப்பராக இருக்கா? சூப்பராக்கா. ஹலோ வியூவர்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்கிட் குடில், கண்ணாடி மாளிகை, பேர்ட்ஸ் ஹவுஸு, சூப்பர் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9th இல்லைனா 10th ஃப்ளோர் மேலே போய் வந்துட்டு டாப் ஆஃப் த சிட்டி அப்படின்னுட்டு ஃபுல் சிட்டியும் பார்க்குற மாதிரி வந்துட்டு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வருது. ட்ரெயின், சின்ன பிள்ளைய போகிற ட்ரெயின், கஃபே, எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த பசுமை இருக்குது, சில்ட்ரன்ஸ் ஏரியா, இது எல்லாமே வந்துட்டு வருது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.